நடிகர் தனுஷோட அப்கமிங்கான மூவிஸோட லைனப்ஸ் என்னென்ன, யார் இயக்குறாங்க மற்றும் என்னென்ன படங்கள் என்னென்ன ரிலீஸ் டேட் இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்றதை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் தனுஷோட அடுத்த மூவி ரெடி டு ரிலீஸ்க்கு இருக்க மூவினா சன் பிக்சர்ஸ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி மித்ரன் ஜவஹரோட இயக்கத்தில் திருச்சிற்றம்பலம் ரெடி டு ரிலீஸ்க்கு இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தை ஜூலை மந்தில் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த படத்தை தியேட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தார். இந்த படம் மோஸ்ட்லி தனுஷோட பிறந்தநாள் வீக்கில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு ரொம்பவே அதிகம். வெயிட் பண்ணி தனுஷோட திருச்சிற்றம்பலம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்கமிங் அப்டேட்ஸ் அப்கமிங் டேஸில் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு ஜூலை மந்தில் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்கு. மோஸ்ட்லி தனுஷோட பிறந்தநாள் வீக்கில் திருச்சிற்றம்பலம் படம் ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். நடிகர் தனுஷோட ஹாலிவுட் படமான த கிரேமன் படத்தையும் ஜூலை 22 ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்கு. இந்த படத்தை இயக்கிறது இதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் படத்தை இயக்குன ரூசோ பிரதர்ஸ் அவர்கள் தான் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக நெட்ஃப்ளிக்ஸில் ஜூலை 22 வெளியாக போகுது. இந்த ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க. தனுஷ் நடிச்ச த கிரேமன் படம் அஃபிஷியலாக தமிழ்லேயே வெளியிடுவாங்க. நடிகர் தனுஷோட அப்கமிங்கான லைனப்ஸில் ஒன்று தமிழ் தெலுங்கு பைலிங்கல் மூவி வாத்தி. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ தனுஷ் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. தெலுங்கு டைரக்டர் வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தை நம்ம அப்கமிங் டேஸில் ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். தனுஷ் மற்றும் செல்வராகவனோட இயக்கத்தில் நடிச்சுட்டு வந்திருந்த நானே வருவன் படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த படம் இந்த இயர் எண்ட் நவம்பர் டிசம்பரில் இந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். தனுஷோட செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக நிறைய படங்கள் தனுஷ் அவர்களுக்கு வெளியாகி இருக்கு. இப்போதைக்கு திருச்சிற்றம்பலம், த கிரேமன், வாத்தி, நானே வருவன் இந்த 4 படங்களும் 2022 எண்டுக்குள்ள ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் அப்கமிங்காக லைனப்ஸில் நடிக்கிறதா கன்ஃபர்மேஷன் கொடுத்த படத்தில் ஒன்று கேப்டன் மில்லர். அருண் மாத்தேஸ்வரன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்க இருக்கிறதா அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் ஒரு ட்வீட் போட்டு தெரிவிச்சிருந்தாரு தனுஷ் அவர்கள். அருண் மாத்தேஸ்வரன் அவர்கள் இதுக்கு முன்னாடி ராக்கி மற்றும் சானிக் காகிதம் படத்தை இயக்கியிருந்தார். அடுத்ததாக தனுஷை வச்சு லீடாக ஒரு படத்தை இயக்கிறதா இருக்காரு. வெயிட் பண்ணி இந்த படம் எப்படி இருக்க போகுது மற்றும் ஷூட்டிங்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல்வராகவனோட இயக்கத்தில் நானே வருவன் படத்துக்கு அடுத்ததான் மறுபடியும் 1000 ஒருவன் 2 படத்து மூலமா நடிக்கிறதா இருக்காரு தனுஷ் அவர்கள். இந்த படத்தை 2024 ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலான்ற மாதிரி டைரக்டர் செல்வராகவன் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். இன்னும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. இப்போதைக்கு நானே வருவன் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் இருக்காரு. வெயிட் பண்ணி இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எப்போ பிளான் பண்ணுறாங்கன்னு அப்கமிங் டேஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் தனுஷ் மற்றும் வெற்றிமாறன் காம்போக்காக ஃபேன்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். வெற்றிமாறன் அவர்கள் வடச்சென்னை 2 இருக்கிறதா கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ போய்கிட்டு இருக்கு. தனுஷோட லைனப்ஸில் இப்போதைக்கு வடச்சென்னை 2வும் இருக்கிறதா கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜோட இயக்கத்திலும் நடிக்கிறதா இருக்காரு. நம்ம தனுஷோட அப்கமிங்கான மூவிஸ்னால் இப்போதைக்கு திருச்சிற்றம்பலம், த கிரேமன், வாத்தி, நானே வருவன், கேப்டன் மில்லர், 1000 ஒருவன் 2 மற்றும் வடச்சென்னை 2 இந்த படங்களெல்லாம் இப்போதைக்கு தனுஷோட நடிப்பில் அப்கமிங்காக தமிழ் சினிமாவில் வெளிவர இருக்குது.